நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் திருவண்ணாமலையில தான் நடந்துச்சு. 2 காலும் இல்லாத ஒரு முதியவர் ஒருத்தர் கட்டா வச்சு தான் ஊனிக்கிட்டு திருவண்ணாமலைய சுத்தி வர்றதுக்காக கிரிவலம் போவாரு. அந்த மலையில எப்பயுமே அவரு அடிக்கடி சுத்தி வர்றது உண்டு. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் தான் கட்டக்காலோட பாத்தீங்கன்னா நொண்டிக்கிட்டு கட்டையை ஊனிக்கிட்டு கிரிவலம் வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா இந்த முறை ரொம்ப சோர்வாகவும் உற்சாகமே இல்லாம ரொம்ப வருத்தத்தோட கலக்கத்தோட அந்த மாற்றுத்திறனாளியான அந்த முதியவர் மலையை சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பல தடவை கிரிவலம் வந்திருந்தாலும் இதுதான் கடைசி முறை அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்திருந்தாரு. ஏன்னா கால் ஊனமிட்டதால தன்னோட குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறதா அவங்க குடும்பத்தார் எல்லாரும் நினைக்கிறதா இவர் நினைக்கிறாரு. குடும்பத்திற்கு எல்லா பிரயோஜனமும் இல்லை நம்மளால அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவங்களுக்கு சிரமப்பட்டு அப்புறம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவராகவே நினச்சிக்கிட்டாரு. இனிமேல்ட்டு அவங்களுக்கு நாம ஏன் பாரமா இருக்கணும், அதனால இனிமேல்ட்டு அவங்கள விட்டு விலகி யாருக்கிட்டையும் சொல்லாம கண்காணாம ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் முடிவு எடுக்கிறாரு. எப்பயுமே நம்ம அண்ணாமலையார் கோயில்ல திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வர்றது உண்டு. அதனால் இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு தடவை சுற்றிவிட்டு கடைசி தடையாக திருவண்ணாமலை மலைக்கு கிரிவலம் செய்யறதுக்காக வந்திருக்காரு. விந்தி சூமன காலோட பெரியவர் திருவண்ணாமலையை வலம் வந்துகிட்டு இருந்தாரு. பாதி வழியில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவருக்கு ஆப்போசிட்ல, அதாவது எதிரில் ஒரு வாலிபன் வந்துகிட்டு இருக்கான். இந்த பெரியவரை பார்த்த அடுத்த நிமிஷமே இந்த பெரியவரை கிண்டல் பண்றான். பெருசு கால் இல்லாத நீ எல்லாம் இங்கே கிரிவலம் வரணும்னு சொல்லி யாரு கேட்டுக்கிட்டா? ஏன் தேவையில்லாம உனக்கு வேலை? நீ கிரிவலம் வரணும்னு இங்கே யாரு அழுகுனா? ஏன் இப்படிலாம் மலையை சுற்றி வர? உன்னெல்லாம் இப்படி சுற்றி வந்தா என்ன கிடைக்க போகுது உனக்கு? தேவையில்லாம உனக்கு இதுக்கு ஏன் வேலை? உனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பாராத ஒரு செயலை செய்யறான் அந்த இளைஞன். என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த பெரியவருக்கு உதவியா இருந்த அந்த 2 கோலையும் பாத்தீங்கன்னா வெடுக்குன்னு பிடிக்கி தூக்கி கடாஞ்சுட்டான். இப்ப எப்படி நீ போவ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த பெரியவர் அந்த கட்டையை வச்சுதான் ஊனி நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அந்த கட்டையும் பிடுங்கி அந்த வாலிபன் தூக்கி கடாயிடுறான். அந்த பெரியவருக்கு வந்தது பாருங்க கோவம், பொத்துக்கிட்டு வந்துச்சு. சச்சான கோவம், பயங்கரமா திட்டுறாரு அந்த பெரியவர். ஏன்டா அறிவு கட்டவனே, ஏன்டா இப்படி பண்ற? நான் திருவண்ணாமலையை சுத்தி வந்தது உனக்கு பிடிக்கலன்னா நீ பட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு ஏன் கட்டையை பிடுங்கண்ண? உன்னால பாடுறா நான் இப்ப எப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீதான் மனிதாபமே இல்லாத இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆபாசத்தோட ரொம்ப பயங்கரமா திட்டுறாரு அந்த பெரியவர். ஆனா திட்டிகிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலே தன்னை உத்து பாக்குறாரு அந்த பெரியவர். ஏன்னா உடம்பு மனசும் அப்படியே அவருக்கு சிலுத்து போச்சு. அவர் ஊனமா இருந்ததால அந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு நொண்டி நடந்துகிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த கட்டையோட உதவி இல்லாமலேயே இப்ப அவர் தன்னுடைய சொந்த காலிலேயே நிக்கிறாரு. கவட்டு கட்டோட உதவியோட சுத்திக்கிட்டு இருந்த அவரு திடீர்னு ஜம்முன்னு நேரா நின்னத அவராலே அதை பொறுத்துக்க முடியல. அதை பார்த்தா அந்த பெரியவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. என்னடா அது, நம்மளா இப்போ நிக்கிறோம், இத்தனை வருஷமா நம்ம காலு கீழே ஊனவே இல்லையே, கட்டையை வச்சு நடந்துட்டு இருந்தோமே, திடீர்னு அந்த இளைஞன் நம்ம கட்டையை பிடுங்கி போட்டான், நம்ம திடீர்னு நிக்கிறோம், ஒண்ணுமே புரியலையே. அப்புறம் அவருக்கு புரிஞ்சு போச்சு, வந்தது அண்ணாமலையார் தான் நம்மளை சோதிக்கிறதுக்காக இவ்வளவு நாள் நம்மளை கஷ்டப்படுத்திருக்காரு. இன்னைக்கு நமக்கு கடைசி நாள்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையை சுத்தி வரலாம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா அவரே நேரில் தரிசனம் கொடுக்கற மாதிரி ஒரு இளைஞர் ரூபத்துல நம்மளுடைய கட்டையை பிடுங்கி நம்மளை நிக்க வச்சுட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சென்ற திசையை நோக்கி அவரு வணங்குறாரு. அவர் கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் அளப்பாயுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை விட்டு அந்த பெரியவர் எங்கேயுமே போகவே இல்லை, அங்கேயே தான் இருக்கிறாரு. இந்த உண்மை சம்பவத்தை பக்தர்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. பகவான் இந்த மாதிரி வந்தாரு இளைஞர் ரூபத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதோ இந்த விருபாட்சி குகையில பகவான் இருந்தப்போ நடந்த சம்பவம் இது உண்மை சம்பவம். அந்த பெரியவர் அதுக்கப்புறம்
பல ஆண்டு அதே மலையிலேயே திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து மறைஞ்சதை எல்லாரும் தெரியும். நிச்சயமா அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கண்டிப்பா அந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க. அந்த பெரியவர் அங்கேயே தான் இருந்து இறந்தும் போனாரு. அருணாச்சல மலையை சுற்றி வர்றதால அத்தனை பலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறதுக்காக ரமண மகரிஷி இதை சொல்லுவாரு. நம்ம பகவான் அண்ணாமலையார் தான் அந்த இளைஞன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மெய்சிலிக்க வைக்குது. கால் கொடுத்த அந்த இறைவன் தான். கடவுள் எல்லாம் நன்மைகளையும் செஞ்சுட்டு நான் தான் இந்த நன்மையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது சொல்லியிருக்காரா என்ன? அது என்னைக்குமே கிடைக்காது. அப்போ இல்லை, இப்பயும் நீங்கள் அண்ணாமலையாரோட சன்னதிக்கு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை எல்லாமே உடனே தருவார். உண்மையிலுமே இந்த உண்மை சம்பவம் நம்மளையே மெய்சில் இருக்க வைக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.